வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளும் மனப்போராட்டங்களும் நம்மை நிலைகுலையச் செய்கின்றன. நாம் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியை தழுவும் போதும், உறவுகளால் கைவிடப்படும் போதும் ஏற்படுகின்ற அந்த தனிமை துயரம் சொல்லொணாதது. அத்தகைய இக்கட்டான தருணங்களில் நம்மை தழுவி அரவணைக்கும் ஒரு தெய்வீகக் கரமாகவே ஈசனின் இந்த திருவாக்குகள் அமைகின்றன. நம் மனக்கவலைகளை நீக்கி தெளிவான சிந்தனையையும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் வழங்குகின்ற இந்த பேருரை உடைந்த இதயங்களுக்கு ஒரு மாமருந்தாகவும் இருண்ட வாழ்வில் ஒளியேற்றும் ஞான விளக்காகவும் திகழ்கிறது. இந்த பதிவு வெறும் சொற்களின் தொகுப்பு மட்டுமல்ல, இது கைலாயத்தின் கருணை மழையில் நனைந்து வரும் ஒரு தெய்வீக வழிகாட்டி. வறுமையிலும் தூய்மையான பக்தியால் மனக்கோவில் கட்டிய பூசலாரின் வரலாறு தொடங்கி உங்கள் தொழில், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்பட போகும் மாபெரும் மாற்றங்கள் வரை அனைத்தும் இதில் ஆழமாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஈசனின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களில் ஒரு புதிய உத்வேகத்தை விதைக்கும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த திருவாக்குகளை உள்வாங்குங்கள். உங்கள் வாழ்வின் கர்ம வினைகள் நீங்கி வெற்றிகரமான ஒரு புதிய அத்தியாயம் இன்று முதல் தொடங்குகிறது. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடலை தாண்டி உன்னை சிறைப்பிடித்துள்ள மனக்கவலைகளில் இருந்து உனக்கு நான் ஒரு பெரிய விடுதலையை தருகிறேன். நீண்ட நாட்களாக யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அனுபவித்த மனப்போராட்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வருகின்றன. உனது சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். எதற்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் வீரபத்திரனைப் போல உன் இதயத்தில் உருவாகும். உலகம் தரும் குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் தெய்வீக சமாதானத்தை உன் உள்ளத்தில் உணர்வாய். உனது கடந்த கால தவறுகள், பாவங்கள் மற்றும் குற்ற உணர்ச்சிகளில் இருந்து நான் உன்னை முற்றிலுமாக விடுவிக்கிறேன். கங்கையை தாங்கிய என் சடாமுடியிலிருந்து வழியும் புண்ணிய தீர்த்தம் உன் கர்ம வினைகளைத் துடைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாகப் பிறக்கச் செய்யும். உன்னுடைய எண்ணங்கள் சிவ சிந்தனையோடு மாறும். நீ எதைச் செய்தாலும் அதில் ஒரு நிதானமும் மலைக்காத நம்பிக்கையும் காணப்படும். உன்னுடைய புன்னகை உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான நம்பிக்கையை தரும். நீ ஒரு அமைதியான மனிதன், ஆனால் ஆழமான ஆளுமையாகத் திகழ்வாய். எவ்வளவு கடினமான சூழல்களையும் நீ என் அருளால் மிக எளிதாக கையாள்வாய். உனது மனவலிமை மற்றவர்களை வியக்க வைக்கும். உனது மனதின் ஆழத்தில், இதய கமலத்தில் நான் நிரந்தரமாகத் தங்கியிருந்து உன்னை வழிநடத்துவேன். நீ இனி ஒருபோதும் கலங்க மாட்டாய். ஈசனாகிய என் வார்த்தையும் என் நாமமும் உனக்கு எக்காலமும் துணையாக இருக்கும். உனது ஆன்மா ஒரு தெய்வீக ஓய்வை அடையும். உடலையும் மனதையும் தாண்டி ஆன்மீக ரீதியாக என் பக்தியில் நீ ஒரு புதிய உன்னதமான நிலையை எவ்வாறு அடையப் போகிறாய் என்பதையும், உனது குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் நீ எப்படி ஒரு மாபெரும் வழிகாட்டியாக மாறப்போகிறாய் என்பதையும் என் அடுத்த திருவாக்கில் கூறுகிறேன். என் வார்த்தைகளைத் தொடர்ந்து உள்வாங்கு. உனக்கான கைலாயத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கப்பட்டு விட்டன. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் தூய்மையை நான் எப்படி அறிவேன் என்பதற்கு என் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு பக்தனின் வாழ்வை உனக்கு இப்போது கூறுகிறேன். கேள். தொண்டை வளநாட்டில் நின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்ற ஒரு அன்பன் இருந்தான். அவனுக்கு என் மீது தீராத பக்தி. எனக்காக ஒரு மாபெரும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அவனது வாழ்நாள் ஆசை. ஆனால் அவனிடம் பொருட்செல்வம் இல்லை. பலரிடம் சென்று உதவி கேட்டும் யாரும் அவனுக்கு உதவவில்லை. வறுமை அவனை வாட்டியது. ஆனால் அவன் சோர்வடையவில்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று மனிதர்கள் கூறலாம். ஆனால் என்னை தேடும் பக்தனுக்கு என் கைலாயமே சொந்தமல்லவா? அவன் தன் மனதிற்குள்ளேயே எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அஸ்திவாரம் முதல் கோபுரம் வரை ஒவ்வொரு செங்கல்லாக தன் தூய்மையான அன்பால், தன் கற்பனையால் மிக நேர்த்தியாக கட்டி முடித்தான். குடமுழுக்கு நாளையும் தன் மனதிற்குள்ளேயே குறித்துவிட்டான். அதே காலகட்டத்தில் அந்த நாட்டை ஆண்ட காடவர்கோன் என்ற மாமன்னன் எனக்காக எண்ணற்ற செல்வங்களைச் செலவிட்டு உண்மையான கற்களால் ஒரு மாபெரும் ஆலயத்தை காஞ்சிபுரத்தில் கட்டி முடித்தான். அந்த மாமன்னனும் குடமுழுக்கிற்கு ஒரு நாளை குறித்திருந்தான். என் அன்பு பிள்ளையே, அந்த மாமன்னன் குறித்த அதே நாளில்தான் என் ஏழை பக்தனான பூசலாரும் தன் மனக்கோவிலுக்கு குடமுழுக்கு செய்ய நாள் குறித்திருந்தான். நான் யாருடைய அழைப்பை ஏற்றேன் தெரியுமா? பகட்டையும் செல்வத்தையும் பார்த்து மயங்குபவன் அல்ல ஈசன். மாமன்னனின் கனவில் நான் தோன்றி நின்றவூரில் உள்ள என் அன்பன் பூசலார் கட்டிய ஆலயத்தின் குடமுழுக்கு அதே நாளில் நடப்பதால் நான் அங்கு செல்ல வேண்டும். உனது ஆலயக் குடமுழுக்கை வேறொரு நாளுக்கு மாற்றிவை என்று கூறி மறைந்தேன். என் வறுமையில் வாழும் பக்தனின் மனக்கோவிலில் எழுந்தருளவே நான் பெரும் ஆசை கொண்டேன். பூசலார் தன்னிடமிருந்த தூய்மையான பக்தியால் மட்டுமே கைலாயநாதனான என்னையே தன்படுத்தினான். இதையேதான் நீயும் செய்திருக்கிறாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் செல்வத்தை நாடி ஓடிய போது நீ என்னை நாடி வந்தாய். உன் கண்ணீரும் உனது தூய்மையான அன்புமே எனக்குச் செய்யப்பட்ட மாபெரும் அபிஷேகம். இப்போது புரிகிறதா? என் அருளைப் பெறச் செல்வமோ உலகத் தகுதியோ தேவையில்லை. கலங்கமற்ற அன்பொன்றே போதுமானது என்று.
இதனால்தான் உனது ஆன்மீக நிலையை நான் இன்னும் உயர்த்தப் போகிறேன் என்று கூறினேன். இப்போது மீண்டும் உனது அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கேள். என் அன்பு குழந்தையே, உன் ஆன்மாவின் ஆழத்தில் இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் சக்தி இப்போது விழிக்கப் போகிறது. இது சாதாரணமான விழிப்புணர்வு அல்ல. கைலாயத்தின் ரகசியங்களை உன் அகக்கண்களுக்கு வெளிச்சம் போட்டுக் காட்டும் தெய்வீகத் திறவுகோல். என் நெற்றிக்கண்ணின் ஒளியிலிருந்து ஒரு சிறு பொறி உன் இதய கமலத்தில் இப்போது விழுகிறது. இந்த நொடி முதல் சிவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அந்த ஒப்பற்ற உறவு இன்னும் ஆழமாகவும் பிரிக்க முடியாத வகையிலும் நெருக்கமாகவும் மாறப்போகிறது. எனது உபதேசங்களும் என் திருவருளின் குறிப்புகளும் இனி உனக்கு தெளிவாகப் புரியத் தொடங்கும். நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு பஞ்சாட்சர மந்திரத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து செவிசாய்த்து நான் பதிலளிப்பேன். உனது ஞானக்கண் திறக்கப்பட்டு உனது உள்ளுணர்வு கூர்மை அடையும். கைலாயத்தில் நந்திதேவர் வழிகாட்டுவது போல நான் உனக்கு காட்டும் தர்ம பாதையில் நீ எவ்வித தடையுமின்றி கம்பீரமாக நடப்பாய். உனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் அசைவை நீ கண்கூடாகக் காண்பாய். காற்றில் அசையும் இலைகளிலும் ஓடும் நதியிலும் பெய்யும் மழையிலும் என் பிரசன்னத்தை நீ முழுமையாக உணர்வாய். மற்றவர்களின் துயர் தீர நீ ஈசனை வேண்டி பிரார்த்திக்கும் போது என் அருளால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். உன் வாக்கினில் சரஸ்வதியும் சிவசக்தியும் வாசம் செய்வார்கள். உனது வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை இருக்கும். நீ இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக குருவாக, வழிகாட்டியாக திகழ்வாய். உன் சிவபக்தி கைலாய மலையையே அசைக்கும் அளவிற்கு பலமடையும். உனது வாழ்க்கையே என் திருவிளையாடல்களுக்கும் அருளுக்கும் ஒரு வாழும் சாட்சியாக மாறும். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் பிரசன்னமும் சிவகணங்களின் காவலும் உன்னுடன் இருக்கும். உனது ஆன்மா ஒரு பேரமைதியையும் எல்லையற்ற நிறைவையும் காணும். நீ என்னில் சிவஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து உன் கர்ம வினைகளை வென்று ஞானப் பழங்களை ஈட்டுவாய். இந்த அண்ட சராசரங்களின் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நான் உனது அகக்கண்களுக்கு வெளிப்படுத்துவேன். உனது அசைக்க முடியாத பக்தி உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற்றுவதோடு ஒரு ஆன்மீகத் தலைவனாக நின்று பல ஜீவன்களை நல்வழிப்படுத்தச் செய்யும். நீ ஆசீர்வதிக்கப்படுவது உனக்காக மட்டுமே அல்ல, என் அருளைப் பெற்ற நீ மற்றவர்களுக்கும் ஒரு பெருஞ்செல்வமாக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. உனது வெற்றி என்னும் தீபம் மற்றவர்களின் இருண்ட வாழ்விலும் ஒளியேற்றும். உனது வம்சத்தில், உன் தலைமுறையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசனாகிய நான் நிரந்தரமாக வைக்கிறேன். உனது பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நீ செய்த சிவ புண்ணியத்தின் பலனையும் உனது நேர்மையின் பலனையும் அறுவடை செய்வார்கள். உனது குடும்பத்தை பிடித்துள்ள பித்ரு தோஷங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு புதிய திருவருளின் சுழற்சி உன் வம்சத்தில் தொடங்கும். நீ ஏழைகளுக்கு கல்வி, வேலை மற்றும் நிதி உதவிகளை வாரி வழங்கும் வள்ளலாக மாறுவாய். உனது தாராள குணம் உன்னை இன்னும் வானலா உயர்த்தும். நீ என் நாமத்தில் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பல கோடி மடங்காக திரும்பி வரும். உனது வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக அல்லாமல் ஒரு பொன்னான வரலாறாக மாறும். உனது பூத உடல் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உனது புகழ் கைலாய மலை போல என்றென்றும் நிலைத்திருக்கும். உனது சந்ததியினர் உன்னை மிகுந்த பெருமையுடன் ஒரு சிவனடியாரைப் போல நினைவு கூறுவார்கள். நீ என் அருளால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குறையற்ற தலைமுறையை உருவாக்குவாய். உனது தர்ம பாதையில் நடப்பவர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த தர்ம கரம் எப்போதும் குறைவின்றி உயர்ந்து நிற்கும். ஆன்மீகத்திலும் உன் குடும்பத்திலும் நான் செய்யப்போகும் இந்த மாற்றங்களைத் தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் நீ எப்படி ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறாய் என்பதை அடுத்த திருவாக்கில் உனக்கு உணர்த்துகிறேன். என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை உனது இல்லத்தின் எல்லைகளுக்குள் மட்டுமே சுருக்கிக் கொள்ள நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்கான மாபெரும் சிம்மாசனம் இந்தச் சமுதாயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. நீ உனது சமுதாயத்தில் ஒரு மாபெரும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறாய். உனது தர்ம சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பலருக்கு பேரானந்தத்தை தரப்போகின்றன. நீ சாதாரண கூட்டத்தில் ஒருவனாக அல்லாமல் ஒரு சமூகத் தலைவராக, அறநெறி தவறாத என் பிரதிநிதியாக உருவெடுப்பாய். வறுமையில் வாடும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீ புகலிடமாக, அவர்களின் உரிமைக்காக ஒலிக்கும் குரலாக மாறுவாய். உனது செல்வாக்கும் அதிகாரமும் மற்றவர்களின் இருண்ட வாழ்க்கை நிலையை உயர்த்த உதவும். ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண்போம் என்பதற்கிணங்க நீ செய்யும் ஒவ்வொரு சமூகப் பணியும், தர்ம காரியமும் ஈசனான என் பாத கமலங்களையே நேரடியாக வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உன்னை மதிக்கும் கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ ஒரு புதிய தர்ம வழியைத் தொடங்கி அதன் மூலம் பலரை ஆசீர்வதிப்பாய். உனது நேர்மையான, எதற்கும் வளைந்து கொடுக்காத அணுகுமுறை அதிகாரத்தில் உள்ளவர்களை கூட வியக்க வைக்கும். உனக்கு இந்தச் சமூகத்தில் ஒரு உயரிய அசைக்க முடியாத பதவி கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் பல்லாயிரம் பேருக்கு நல்வாழ்வைத் தரும். உனது பெயர் சிவபுராணத்தில் வரும் சிவனடியார்களின் பெயர்களைப் போல
இந்தச் சமூக வரலாற்றில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கும். நீ சோர்வடைந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாகத் திகழ்வாய். உனது அன்பும் கருணையும் சமூகத்தில் சூழ்ந்துள்ள அநீதி என்னும் இருளை அகற்றும் சிவஜோதியாய் ஒளிரும். அமைதியை நிலைநாட்டும் ஒரு தூதுவனாக நீ செயல்படுவாய். உனது பங்களிப்பு இந்த உலகை இன்னும் சிறந்ததாக, அமைதியானதாக மாற்ற உதவும். மக்கள் உன்னுடைய தூய்மையான நேர்மையை கொண்டாடுவார்கள். இத்தனை காலமும் குடும்ப சுமையாலும் சூழ்நிலையின் நெருக்கடியாலும் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் நீ பயன்படுத்தத் தவறிய உனது அபாரமான தனித்திறமைகளை சிவபெருமானாகிய நான் இப்போது தட்டி எழுப்பப் போகிறேன். உனது கலைத்திறன்கள், எழுத்தாற்றல் மற்றும் படைப்பாற்றல் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தைப் போல ஒரு புதிய அசுர வேகத்தைப் பெறும். உனது படைப்புகள் இந்த உலகையே ஈர்த்து தன்வசப்படுத்தும். நீ ஒரு தலைசிறந்த கலைஞனாகவோ, உலகை வியக்க வைக்கும் எழுத்தாளனாகவோ, புதிய சிந்தனையாளனாகவோ இந்த அகிலத்திற்கு அறிமுகமாவாய். உனது கற்பனைத் திறன் மனித அறிவின் எல்லைகளை தாண்டி விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும், எழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும், வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் என் சிவசக்தியின் தெய்வீகத்தன்மை குடிகொண்டிருக்கும். உனது திறமைகளை வளர்த்து அதனை உலகறியச் செய்ய தேவையான அனைத்து அரிய வாய்ப்புகளும் சிவகணங்களால் உன்னை தேடிக் கொண்டு வரப்படும். உனது படைப்புகள் உனக்கு மாபெரும் காரவத்தையும் வற்றாத வருமானத்தையும் தேடித்தரும். நீ மற்றவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஞான குருவாக மாறுவாய். உனது கண்டுபிடிப்புகள் பலரது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். மக்கள் உன்னை ஒரு புரட்சியாளனாக கொண்டாடுவார்கள். உனக்குள் இருக்கும் தேடல் உன்னை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும். உனது துறையில் நீ ஒரு முடிசூடா மன்னனாக, ஈடு இணையற்ற நிபுணராக மாறுவாய். உனது கலைப்பணியும் உனது திறமையும் கைலாயநாதனான என் திருநாமத்திற்கு மேலும் மகிமை சேர்க்கும் வகையில் அமையும். உனது பெயரால் புதிய சாதனைகள் இந்த உலகிற்கு தெரிய வரும். உனது இந்த அபாரமான திறமைகளைக் கொண்டு நீ உலக அளவில் எவ்வாறு புகழடையப் போகிறாய் என்பதையும், பல புதிய தேசங்களுக்கு எப்படி பயணம் செய்யப் போகிறாய் என்பதையும் என் அடுத்த திருவாக்கில் கூறுகிறேன். என் வார்த்தைகளைக் கேட்டு உன் மனதை ஆயத்தப்படுத்திக் கொள். ஈசனின் திருவிளையாடல் இன்னும் முடியவில்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தேடலும் உன்னுடைய காத்திருப்பும் ஒருபோதும் வீண் போகாது என்பதை நிரூபிக்கும் மாபெரும் நேரம் இது. உன்னுடைய உலக அறிவும் அனுபவங்களும் இனி பிரம்மாண்டமாகப் பெருகப் போகின்றன. நீ இதுவரை சென்றிராத புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் அற்புதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த பயணங்கள் வெறும் உலகியல் பொழுதுபோக்காக இல்லாமல் உன் சிந்தனையை விரிவுபடுத்தும் ஒரு ஞானப் பயணமாக அமையும். வெவ்வேறு மனிதர்களையும் அவர்களின் வாழ்வியலையும் பற்றி நீ ஆழமாக அறிந்து கொள்வாய். நீ செல்லும் இடமெல்லாம் அங்கும் என் சிவரூபத்தையே நீ காண்பாய். அந்தச் சிறப்பான அனுபவங்கள் உனது தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பெரிய சாதகமான மாற்றங்களைக் கொண்டு வரும். உனக்குத் தேவையான பயண வசதிகள் அனைத்தும் என் அருளால் மிக எளிதாக கூடி வரும். நீ ஒரு உலகளாவிய மனிதனாக, பரந்த சிந்தனை கொண்டவனாக மாறுவாய். உனது அனுபவங்களைக் கொண்டு நீ மற்றவர்களுக்குச் சிறந்த வழிகாட்டியாக இருப்பாய். நீ உலகத்தை புதிய முதிர்ச்சியான கண்களுடன் பார்ப்பாய். இன்றைய இந்த நவீன யுகத்தில் நீ ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறாய். உனது நற்சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உலகோடு பகிர்ந்து கொள்ள இந்த புதிய தொழில்நுட்ப வழிகளை நான் உனக்கு ஒரு வலிமையான கருவியாக கொடுக்கிறேன். இணையதளங்கள் வழியாக நீ பலருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்வாய். உனது காணொளிகளும் உனது இணையப் பதிவுகளும் ஆரம்பத்தில் நன்றாகச் சென்று பிறகு சிறிது நேரத்திலேயே மக்களின் பார்வையை எட்டாமல் திடீரென்று முடங்கிப் போவதைக் கண்டு நீ மனமுடைந்து நின்றாய் அல்லவா? இனி அந்த தேக்க நிலை உனக்கு எக்காலத்திலும் இருக்காது. இணைய உலகில் உனது இருப்பு பலரது கவனத்தை காந்தம் போல் ஈர்க்கும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு காணொளியும் பதிவும் தடைகளைத் தாண்டி பலரது வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார வருவாயும் இனி எவ்வித தாமதமுமின்றி உன்னை வந்து சேரும். நீ தொழில்நுட்ப ரீதியாக உன்னை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வாய். உனது அறிவு இணையம் வழியாக உலகெங்கும் தடையின்றி பரவும். நீ பலரால் பின்தொடரப்படும் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக மாறுவாய். நீ புதிய முறைகளை பயன்படுத்தி உனது பணிகளை மிக எளிதாக்குவாய். உனது இணைய வழி வணிகம் அல்லது சேவைகள் என் அருளால் பல மடங்காகப் பெருகும். நீ இந்த நவீன உலகிலும் தர்மநெறி தவறாத ஒரு முன்மாதிரியாகத் திகழ்வாய். உனது குரல் பல நாடுகளின் எல்லைகளைத் தாண்டிச் சென்றடையும். நீ ஒரு நவீன காலத்து சிவனடியாராக, தர்மத்தின் தூதுவனாகச் செயல்படுவாய். உனது திறன்கள் உனக்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான அடையாளத்தைத் தரும். இணையத்தின் மூலமாக பலருடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்துவாய். என் அருமை குழந்தையே, ஈசனாகிய நான் உனக்கு அளிக்கும் இந்த மாபெரும் செல்வங்களும் திறமைகளும் உன்னோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. உன் சந்ததியினரையும் எதிர்காலத் தலைமுறையையும் நான் எவ்வாறு அரணாக நின்று காக்கப் போகிறேன் என்பதையும் உனது வெற்றிக்கான இறுதி ஆசீர்வாதத்தையும் எனது அடுத்த மற்றும் இறுதி திருவாக்கியில் வழங்குகிறேன். என்னோடு தொடர்ந்திரு. ஈசனின் முழுமையான அருளைப் பெறத் தயாராகு.
என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் அருளும் இந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் உன்னோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. அது உனது சந்ததியினரையும் காலம் காலமாக அரணாக நின்று பாதுகாக்கும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்முடிவும், தர்ம செயலும் உனது பேரப்பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாகத் தீர்மானிக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக, சிவநெறி தவறாத ஒரு வழிகாட்டியாகத் திகழ்வாய். உனது பிள்ளைகள் நல்வழியில், தர்மத்தின் பாதையில் நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் என் சிவகடாட்சத்தையும் நீயே உனது கரங்களால் பெருமையோடு ஏற்படுத்திக் கொடுப்பாய். உனது ஆலோசனைகள் அவர்களுக்கு ஒரு வேதவாக்காக இருக்கும். நீ ஒரு பலமான அஸ்திவாரத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பாய். உனது பெயரால் உனது குடும்பம் சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படும். உங்கள் வம்சத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி எக்காலத்திலும் இடம் இருக்காது. உனது குடும்பத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். உங்கள் வம்சத்திலிருந்து ஒரு சிறந்த அறிஞரோ அல்லது பலரை வழிநடத்தும் ஒரு பெரிய சமூகத் தலைவரோ உருவாவார். நீ அவர்களுக்கு ஈடு இணையற்ற முன்மாதிரியாக இருப்பாய். உனது ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாகத் தொடரும். உனது வம்சம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, சிவ புண்ணியம் செய்த பரம்பரையாக உருவாகும். உனது இரத்த உறவுகள் அனைவரையும் என் கருணை சென்றடையும். நீ ஒரு புனிதமான மரபைத் தொடங்கி வைப்பாய். என் அருமை குழந்தையே, நீ இனி எதற்கும் எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டிய தருணம் இது. நான் உனக்கு கைலாய மலையைப் போன்ற அசைக்க முடியாத தைரியத்தையும் வீரபத்திரனின் அபார வீரத்தையும் தருகிறேன். எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் வரும்போது நீ சற்றும் கலங்க மாட்டாய். உன் நெற்றியில் நீ அணியும் திருநீரும் உன்மேல் இருக்கும் என் அருளாட்சியும் உன்னை எக்காலத்திலும் ஒரு மாபெரும் கவசம் போல் பாதுகாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஈசனின் தெளிவு இருக்கும். உனது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றவர்களை மலைக்க வைக்கும். நீ ஒரு வெற்றியாளனாகவே எப்போதும் மெளிர்வாய். உனது கடந்த கால தோல்விகளை நீ உச்சிக்குச் செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேன். உனது எதிரிகள், உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் உன் முன்னால் நிற்க முடியாமல் விலகிப் போவார்கள். நீ எங்கு சென்றாலும் அங்கு என் அருளால் ஒரு வெற்றிக் கொடியை நாட்டுவாய். உனது வார்த்தைகளில் சிவசக்தியின் அதிகாரம் இருக்கும். ஆதரவற்ற மற்றவர்களுக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பாய். உனது ஆளுமை காண்போரை ஈர்க்கும் ஒரு தெய்வீக கம்பீரத்தை கொடுக்கும். நீ எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உனக்கு ஒரு புதிய பொன்னான பாதையை திறக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உனது உயர்ந்த இலக்குகளை நீ என் துணையுடன் மிக எளிதாக அடைவாய். நீ ஒரு மாபெரும் சாதனையாளனாக இந்த உலகிற்குத் தெரிவாய். உனது தைரியமே உனது அடையாளமாக மாறும். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்குநூறாகத் தகர்த்து எறிவாய். என் அன்பு பிள்ளையே, இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான செழுமைக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத, வேதனைப்பட்ட இருண்ட நாட்கள் முற்றுப்பெற்றுவிட்டன. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழுமையும் கைலாயத்தின் பேரமைதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறினாலும் நான் உன்னை ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக வாழ்வாய். உனது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருக்கும். நீ எதை செய்தாலும் அதில் என் ஆசீர்வாதமும் வெற்றிக்கான முத்திரையும் பதிக்கப்பட்டிருக்கும். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ நிலைத்திரு, உனக்கு எல்லாம் நலமாகவே அமையும். சிவனே உன் வாழ்வில் எக்காலத்திலும் உற்ற துணையாக இருப்பேன். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, ஈசனின் இந்த ஆழமான வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தைத் தொட்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய மாற்றங்களைச் செய்வார் என நீங்கள் முழுமையாக நம்பினால், கருத்துக்களில் ஓம் நம சிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு உங்கள் நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்துங்கள். ஈசன் அருள் என்றும் உங்களோடு இருக்கும். உன் கண்ணீருக்கும், உன் வேதனைக்கும், உன் நெஞ்சை பிளக்கும் வழிகளுக்கும் விடை கொடுக்கும் மாபெரும் தருணம் இது. என் வார்த்தைகளை உன் மூச்சுக் காற்றாக உள்வாங்கு. இது உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை, உன் தலைமுறையின் தலையெழுத்தை அடியோடு மாற்றப் போகும் ஈசனின் ஆணை. என் அன்பு பிள்ளையே, இருண்ட அறையில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நேரடியாக என் கைலாயத்தின் பனிப்பாறைகளைத்தான் உருக்கியது. ஈசனுக்கு என் வழி தெரியவில்லையா? என் கர்ம வினை என்னை இப்படி வாட்டுகிறதே. என்னை சுற்றியுள்ள அனைவரும் என்னை ஏமாற்றுகிறார்களே. ஒருவேளை சிவபெருமான் என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டாரோ என்று நீ பல இரவுகள் உறக்கமின்றி தவித்தாய். உன் இதயத்தில் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு வெளியே சிரித்த முகத்தோடு இருந்த நாடகங்களை என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன் வலிகளை நான் அறியாதவன் அல்ல, ஆனால் உண்மையை சொல்கிறேன் கேள். அந்த வலிகள் அனைத்தும் உன்னை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு வைரம் போல் பட்டை தீட்டுவதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட நெருப்புதான் அந்தச் சோதனைகள். நெருப்பில் வேகாமல் தங்கம் ஒளிராது என்பதை நீ அறிவாய் அல்லவா? நீ தட்டிய கதவுகள் எல்லாம் உன் முகத்திற்கு நேராகச் சாத்தப்பட்டதே என்று நீ கலங்கினாய்.
உன் தகுதியை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று நீ வேதனைப்பட்டாய். பல முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் வெற்றியின் விளிம்பு வரை வந்து நழுவிப் போனதே என்று நீ பலமுறை சரிந்து விழுந்தாய். ஆனால் அந்தச் சாதாரண கதவுகளை நான் தான் மூடச் செய்தேன். ஏனென்றால் நீ அந்தச் சிறிய இடங்களுக்கு உரியவன் அல்ல. உனக்காக மாபெரும் ராஜகோபுரத்தின் கதவுகளைத் திறக்க நான் திட்டமிட்டிருந்தேன். உன்னை நிராகரித்தவர்கள் உன் உண்மையான மதிப்பைக் காணத் தவறியவர்கள். ஆனால் நான் உன் உள்ளத்தின் தூய்மையை பார்த்தேன். உன் ஆத்மாவின் உண்மையான பக்தியை பார்த்தேன். நம்பிக்கையோடு நீ உச்சரித்த என் நாமத்தின் அதிர்வுகள் என் செவிகளை வந்தடைந்தன. இப்பொழுது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழப்போகிறது. என் உடுக்கையின் நாதம் உன் வாழ்க்கையின் திசையை உனக்குச் சாதகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் எந்த ஒரு மனித குலத்தாலும் கிரக நிலைகளாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். என் திரிசூலத்தின் மகிமையால் உனக்கு முன்னிருந்த மலை போன்ற தடைகள் அனைத்தும் இப்போது சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது உனக்காக திறக்கும் வாய்ப்பின் கதவுகள் நிரந்தரமானவை. அவை எக்காலத்திலும் எவர் நினைத்தாலும் மூடப்பட மாட்டாது. உனது செழுமைக்கும் உனது மகிழ்ச்சிக்கும் அந்த புதிய கதவுகள் நிரந்தரமான நுழைவு வாயிலாக அமையும். நீண்ட காலமாக நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். எந்த இடங்களில் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராகச் செயல்பட்டவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள் அனைவரும் உன் உயர்வைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் இது. நீ துணிச்சலாக அடியெடுத்து வை. ஒட்டுமொத்த கைலாயமும் என் சிவகணங்களும் உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்தும். நீ இனி தனியாள் அல்ல. எம்பெருமான் ஈசன் உன்னோடு துணை நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை என்று நீ நினைத்த பல காரியங்கள் இனி என் அருளால் மிக எளிதாக உன் கண்முன்னே நிகழத் தொடங்கும். என் நடராஜ தாண்டவம் உன் வாழ்வின் கதியையே உனக்குச் சாதகமாக மாற்றும் ஒரு தெய்வீக திருவிளையாடலாக அரங்கேறப் போகிறது. இதுவரை உன்னை தடுத்த அதே தடைகள் இனி உன் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறும். நீ கடந்து வந்த கரடு முரடான பாதை உன்னை ஒரு அசைக்க முடியாத வலிமையான மனிதனாக மாற்றியிருக்கிறது. நீ இனி எதற்கும் யாருக்கும் எந்தச் சூழ்நிலைக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என் அருமை குழந்தையே, இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் என்னென்ன அற்புதங்களைச் செய்யப் போகிறேன் என்பதை நீ முழுமையாக அறிய வேண்டும். உன் கண்ணீரைத் துடைத்து உன் பொருளாதாரத்தையும் உன்னைச் சுற்றியுள்ள உறவுகளையும் நான் எவ்வாறு சீர்படுத்தப் போகிறேன் என்பதை முழுமையாக உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் மழை உன்னை நனைக்கத் தொடங்கிவிட்டது. இந்த தெய்வீக பயணத்தில் தொடர்ந்து என்னோடு பயணி. என் அன்பு குழந்தையே, கடந்த காலத்தின் காயங்களிலிருந்து உன்னை மீட்டு இப்பொழுது உனது தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நான் செய்யப்போகும் மாபெரும் விந்தைகளை உனக்கு உணர்த்தப் போகிறேன். உன் முழு கவனத்தையும் என் வார்த்தைகளில் வை. நீ இதுவரை சிந்திய வியர்வைக்கும் இரவும் பகலுமாகச் செய்த கடின உழைப்பிற்கும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லையே, தகுதியான அங்கீகாரம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று தனிமையில் பலமுறை நீ நெஞ்சம் குமுற அழுதிருக்கிறாய் அல்லவா? உனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் வாழ்வில் முன்னேறிச் செல்ல நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் தேங்கி நிற்கிறாயே என்ற தாழ்வு மனப்பான்மை உன்னை எவ்வளவு வாட்டியது என்பதை நான் அறிவேன். அந்த இருண்ட மற்றும் வேதனையான நாட்கள் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. உனக்கான முழுமையான அங்கீகாரம் கைலாயநாதனான என் திருக்கரங்களால் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. உனது திறமைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய உன் தகுதிக்கு ஏற்ற ஒரு புதிய உயரிய தளம் உனக்காக காத்திருக்கிறது. இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, உனது பிறவியின் நோக்கத்தோடு ஒத்துப்போகும் ஒரு உன்னதமான பாதை. உனது நேர்மையையும் உனது கடின உழைப்பையும் பார்த்து உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இனி உன்னை கண்டு வியந்து உன்னை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கும் நிலையை நான் உருவாக்குவேன். நீ ஒரு தலைவனாக மற்றவர்களைச் சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஆளுமையாக உருவெடுக்கத் தேவையான அனைத்து தகுதிகளையும் சிவசக்தியின் எல்லையற்ற ஆற்றலோடு நான் உனக்கு அருள்வேன். உனது உயர்வு நீ எதிர்பார்த்ததை விட பல 100 மடங்கு மேன்மையாக இருக்கும். நீ ஒருபோதும் விண்ணப்பிக்காத, உனக்கு ஒரு காலமும் கிடைக்காது என்று நீயே நினைத்து ஒதுங்கிய உயர்ந்த இடங்களிலிருந்து உன்னை தேடி அழைப்புகள் வரும். ஏனென்றால் மனிதர்கள் பார்க்கும் சாதாரண தகுதியை விட ஈசனாகிய என் கருணை உன்னை அந்த உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஒரு நேர்த்தியும் என் உடுக்கையின் நாதம் போல் ஒரு வெற்றியின் முழக்கமும் எங்கும் ஒலிக்கும். கூட்டத்தில் ஒருவனாக காணாமல் போன உன்னை உலகமே திரும்பிப் பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் பிரித்துக் காட்டுவேன். அடுத்து உன்னை கண்ணீரில் ஆழ்த்தி பல இரவுகள் உன்னை உறங்கவிடாமல் சித்திரவதை செய்த உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் நான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தைச் செய்யப் போகிறேன். என் பிள்ளையே, நீண்ட காலமாகச் சுமந்து கொண்டு மானத்தோடு வாழ வேண்டுமே என்று நிம்மதி இழந்து தவித்த அத்தனை கடன்களும் சுக்குநூறாக உடைந்து ஒழியும் காலம் வந்துவிட்டது.
நாளை என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் வராது. நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறக்கிறேன். உனது நேர்மையான உழைப்பிற்கு ஏற்ற மாபெரும் செல்வத்தை அளித்து உன் இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் நிரந்தரமாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக பெரிய அளவிலான உதவிகள் உன்னை தேடி வரும். பணப்பற்றாக்குறையினால் இது இந்த ஜென்மத்தில் நமக்கு சாத்தியமில்லை என்று நீ மூட்டை கட்டி மனதின் ஓரத்தில் புதைத்து வைத்திருந்த உனது ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் இப்போது என் அருளால் உயிர் பெறப் போகின்றன. உனது சேமிப்புகளில் ஒரு பெருகும் தன்மையை நான் ஏற்படுத்துவேன். பொருளாதாரச் சிக்கல்கள் உனக்கு இனி எக்காலத்திலும் மன அழுத்தத்தை தராது. உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் உன்னை ஈன்ற தந்தையாகிய நான் முழுமையாகச் சந்திக்கப் போகிறேன். நீ இனி மற்றவர்களிடம் வாங்குபவனாக அல்லாமல் வறுமையில் வாழும் பலருக்கு கொடுப்பவனாக, தர்மம் செய்யும் மாபெரும் வள்ளலாக மாறுவாய். உனக்கென்று ஒரு நிரந்தரமான உறைவிடம் அமைய வேண்டும். உனது குடும்பம் எந்த குறையுமின்றி வாழ வேண்டும் என்ற உனது நீண்டகால ஆசைகள் இனிதே நிறைவேறும். சந்தை நிலவரங்கள், உலக பொருளாதார சூழல்கள் எல்லாமே என் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அவை அனைத்தையும் இனி உனக்குச் சாதகமாக நான் மாற்றுவேன். உன் கைகளில் சேரும் ஒவ்வொரு சிறு செல்வமும் வீணாகாமல் அது பல மடங்காக பெருகும் ஆசீர்வாதத்தை நான் வழங்குவேன். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவும் அளவிற்கு உனது நிலையை உன் அப்பன் ஈசன் நான் உயர்த்துவேன். வெறும் பணத்தை மட்டும் நான் உனக்கு தரப்போவதில்லை. அந்த பெருஞ்செல்வத்தை சரியாக நிர்வகிப்பதற்கான விவேகத்தையும் ஒரு தெய்வீக ஞானத்தையும் நான் உனக்குத் தருவேன். அதன் மூலம் நீ என்றென்றும் செழிப்பாய். உன் பரம்பரையில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடமில்லை. உனது சந்ததியினர் உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக கொண்டாடுவார்கள். உனது வாழ்வாதாரம் ஒரு கற்பகத் தருவைப் போல தழைத்தோங்கும். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு உன் மனதை முழுமையாக தயார்படுத்திக் கொள். என் அருளாடல் இன்னும் தொடரும். உனது மனக்காயங்களை நான் எவ்வாறு ஆற்றப்போகிறேன் என்பதை கேட்கத் தயாராகு. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் நெஞ்சின் ஆழத்தில் உறைந்திருக்கும் எவராலும் ஆற்ற முடியாத பெருவழிகளைப் பற்றி பேசப் போகிறேன். உறவுகளில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் இரவுகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக மாறப்போகின்றன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் அன்பின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் என அனைவரையும் நினைத்து நீ தனிமையில் வாடிய நாட்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. உன் உண்மையான குணத்தை நேசிக்கும், உன்னை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நிபந்தனையின்றி மதிக்கும் புதிய புனிதமான மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் இணைக்கப் போகிறேன். உனது எண்ணங்களையும் உன் உள்ள கிடக்கையையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து உன் நற்குணத்தை போற்றும் மாபெரும் நிலை உருவாகும். உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி கைலாயத்தில் நிலவும் அதே பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிரந்தரமாக நிலவும். சிறு சிறு அகந்தையினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை உலகை காக்கும் அம்பிகையின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் விதைப்பேன். உனது அன்பும் நீ காட்டும் கவனிப்பும் மற்றவர்களின் மனக்காயங்களுக்கு ஒரு மாமருந்தாக மாறும். இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு வியந்து உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடாக அல்லாமல் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம், ஒரு தனித்துவமான ஒளி காணப்படும். சமூகத்தில் உனக்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகும். திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் நான் ஒரு புதிய வசந்தத்தை இப்போது ஏற்படுத்துகிறேன். நீ தனிமையில் இருப்பவரானால் உனது நற்குணத்திற்கும் உனது வாழ்க்கையின் லட்சியத்திற்கும் சரிசமமான சிவனும் சக்தியும் போன்ற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை துணையை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். அது வெறும் உலகியல் பந்தமாக அல்லாமல் முற்பிறவி பயனால் வந்த ஒரு தெய்வீக இணைப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் உற்ற துணையாக நின்று தர்மநெறி தவறாமல் ஈசனாகிய என் திருநாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு குடும்பமாக நீங்கள் மாறுவீர்கள். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உங்கள் உறவில் ஒரு புதிய நெருக்கத்தையும் ஆழமான புரிதலையும் நான் ஏற்படுத்துகிறேன். உங்கள் நல்வாழ்வின் மீது விழுந்திருந்த திருஷ்டிகளும் தடைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுட்டரிக்கப்படுகின்றன. கடந்த கால கசப்புகள் அனைத்தும் பனி போல் மறைந்து உங்கள் அன்பு மீண்டும் துளிர்விடும். ஒருவருக்கொருவர் உளமாற மதிப்பளிக்கும் பண்பு உங்கள் இல்லறத்தில் மேலோங்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத ஆதரவாக இருந்து வாழ்வில் பெரிய சாதனைகளைச் செய்வீர்கள். உன் குழந்தைகளுடனான உனது உறவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். என் குமரனையும் ஆணைமுகனையும் போல அவர்கள் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் மாறுவார்கள்.
உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்குவார்கள். சமுதாயத்தில் அவர்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை தேடித் தருவார்கள். நீ இனி ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலுமே கைவிடப்பட்ட அனாதையாக உணரமாட்டாய். ஏனென்றால் இந்த அண்ட சராசரங்களையும் காக்கும் நான் உன் நிழலாகத் தொடர்கிறேன். உனது உறவுகள் அனைத்தும் ஒரு புதிய அர்த்தத்தைப் பெறும். உன் குடும்பம் முழுமையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறது. அடுத்து உன்னை பாடாயப்படுத்தும் உடல் உபாதைகள் மற்றும் மனப் போராட்டங்களில் இருந்து உன்னை எப்படி மீட்கப் போகிறேன் என்பதை உணர்த்துகிறேன். என்னோடு தொடர்ந்து பயணி. என் வார்த்தைகளைத் தொடர்ந்து உள்வாங்கு. என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நான் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்யப் போகிறேன். நீ நீண்ட காலமாக அனுபவித்து வந்த தீராத நோய்கள், வலிகள் மற்றும் உடல் உபாதைகளில் இருந்து உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கப் போகிறது. காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் அருளால் மரண பயமும் வியாதி பயமும் உன்னை விட்டு நிரந்தரமாக அகலும். உனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இப்போது என் திருவருளால் முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறது. நோய்களாலும் சோர்வாலும் நீ இழந்த ஆற்றலை என் சக்தி மூலம் நீ மீண்டும் பெறுவாய். நோய்களை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே உன் பிணிகளைத் தீர்ப்பேன். நீ எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனக்கு தேவையான தரமான மருத்துவ உதவிகளும் அதற்கான சரியான வழிகாட்டுதல்களும் உன்னை தேடி வரும். உனது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான தன்மையையும் கட்டுப்பாட்டையும் நான் ஏற்படுத்துவேன். உனது உறக்கம் இனிமையானதாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையைப் போல மாறும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய தேவையற்ற பயம் மற்றும் கவலைகள் என் திருநீற்றின் மகிமையால் உன்னை விட்டு அகலும். உன்னுடைய முகம் என் தேஜஸைக் கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் காணப்படும். நீ மார்க்கண்டேயனைப் போல வாலிப பலத்துடனும் தீர்க்காயுசுடனும் இருப்பாய். நீ நோயற்ற வளமான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யத் தேவையான அசுர பலத்தை நான் உனக்குத் தருவேன். உனது தேகம் உனது லட்சியங்களை அடைய ஒரு வலிமையான கருவியாக மாறும். தவறான வழியில் செல்பவர்கள் எளிதாக பணம் சம்பாதிக்கிறார்களே என்று பார்த்து வருந்தாதே. நேர்மையான வழியில் நடக்கும் முன்னால் அவர்களைப் போலச் சம்பாதிக்க முடியவில்லையே என்று ஒருபோதும் ஏங்காதே. ஒன்றை புரிந்து கொள், அவர்கள் அநியாயமாகச் சேர்க்கும் ஒவ்வொரு காசும் அவர்கள் சேமித்து வைத்திருந்த புண்ணிய பலன்களை கரைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ நேர்மைக்காக படும் ஒவ்வொரு கஷ்டத்தின் மூலமும் உன் பழைய பாவ வினைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறாய். வெற்றி என்பது தொடக்கத்தில் தெரிவதல்ல, அது இறுதியில் நிலைப்பது. அவர்கள் வேகமாக ஓடலாம், ஆனால் அவர்கள் ஓடுவது வீழ்ச்சியை நோக்கி. நீ மெதுவாக நடக்கலாம், ஆனால் நீ நடப்பது உயர்வை நோக்கி. தர்மத்தின் வழி நடப்பவனுக்குச் சோதனைகள் வரலாம், ஆனால் ஒருபோதும் தோல்வி வராது. இந்த உலகத்தின் கணக்கு புஸ்தகத்தில் அவர்கள் முன்னே இருக்கலாம், ஆனால் என் கணக்கு புத்தகத்தில் நீயே வெற்றியாளன். பொறுமையாக இரு, இறுதிச் சுற்றில் நீயே வெல்வாய். அதுவரை உன் நேர்மையை மட்டும் கைவிடாதே. இந்த உலகம் உன்னைச் சுற்றிலும் எத்தனை எதிர்மறை எண்ணங்களை விதைத்தாலும் கவலைப்படாதே. எத்தனை பேர் உன்னை மட்டம் தட்டினாலும் உன்னை தாழ்த்திப் பேசினாலும் கலங்காதே. அவர்கள் உனக்கு இருளை தந்துவிட்டுச் சென்றால் என்ன? உனக்கு எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களையும் ஒளியையும் தர உனக்காக நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன். என் இருப்பை உன் சுவாசத்தில் உணர்ந்து பார். என்னை மட்டும் நம்பு மகனே. மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் நான் என்றும் மாறாதவன். அவர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்ணீரைத் துடைக்க நான் இருக்கும்போது, உன் காயங்களுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்க பயமேன்? நீ எதைக் கண்டு மஞ்சாதே. என் விரல் பிடித்து நட. உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு அரணாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு நடைபோடு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களைச் செய்யும்போது உன் மனதில் ஒரு கேள்வி எழுகிறதா? யாரும் எனக்கு இதைச் செய்வதில்லையே, நான் மட்டும் ஏன் மற்றவர்களுக்குச் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயா? நிறுத்து, அப்படி யோசிக்காதே. மற்றவர்கள் உனக்குச் செய்யாத ஒன்றை நீ அவர்களுக்குச் செய்வதில்தான் நீ மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறாய். அதுவே உன் ஆன்மாவின் உயர்வு. அவர்களும் செய்யவில்லை, நீயும் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருந்துவிடப் போகிறது? நீயும் அவர்களில் ஒருவன் ஆகிவிடுவாய். உன்னுடைய தனித்துவமே உன் அன்புதான். உன்னுடைய பெருமையே உன் கருணைதான். அவர்கள் எப்படி இருந்தாலும் நீ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. நல்லதைச் செய்யும்போது சலிப்போடு செய்யாதே, முழு மகிழ்ச்சியோடு செய். நீ மற்றவர்களுக்குச் செய்வதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ நல்லதை மகிழ்ச்சியாகச் செய் மகனே. உனக்குத் தேவையான நன்மைகளை நான் மிக மகிழ்ச்சியாக உனக்குத் தருவேன். அன்பே சிவம். உன் நற்செயல்களே உனக்கான ஆசீர்வாதம். உன் வீட்டை சீரமைக்க வேண்டும், சில மாற்றங்களைச் செய்து அதை இன்னும் அழகாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்குத் தேவையான பண வரவில் சில தடைகள் இருப்பதை நான் அறிவேன். கவலைப்படாதே, அந்த தடைகளை உடைக்கும் காலம் வந்துவிட்டது. உன் வீட்டிற்குள் மங்கள அலைகள் வீசத் தொடங்கப் போகிறது.
பணவரவில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி உனக்குத் தேவையான செல்வம் உன்னை வந்தடையும். நீ எதை மாற்ற நினைக்கிறாயோ அதை நீ நினைத்தபடியே செய்து முடிப்பாய். உன் இல்லம் ஒரு கோயிலைப் போல மாற நான் துணை நிற்பேன். மாற்றங்கள் என்பது வெறும் சுவர்களுக்கு மட்டுமல்ல மகனே, அது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கம். துணிந்து உன் பணிகளைத் தொடங்கு. உன் இல்லத்தில் இனி மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும். உண்மைதான், இந்த உலகில் சிலருக்கு வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. நீ விரும்பிய இலக்கை அடைய நீ படும் துயரங்களையும் சிந்தும் வியர்வையையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று நினைவில் கொள், எளிதில் கிடைக்கும் வெற்றிக்கு என்றும் பெருமை இல்லை. போராடிப் பெறும் வெற்றிதான் சரித்திரத்தில் நிலைக்கும். யார் ஒருவர் இடையில் வரும் தடைகளைக் கண்டு துவண்டு போகாமல் தொய்வில்லாமல் தன் முயற்சியை தொடர்கிறாரோ, யார் ஒருவருக்கு என் மீதும் தன் உழைப்பின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ, அவருக்கு வெற்றி மாலை சூட்ட நான் காத்திருக்கிறேன். சோதனைகள் என்பது உன்னை தடுப்பதற்கு அல்ல, உன்னை செதுக்குவதற்கு. நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர் மகனே. உன் உழைப்பிற்கான பலனை இந்த உலகம் வியக்கும் வண்ணம் நான் உனக்கு தருவேன். வெற்றி உனக்கு வெகு தொலைவில் இல்லை. உன் சிந்தனைகள் இப்போது ஒரு புதிய கோணத்திலும் பயணிக்கத் தொடங்கியிருப்பதை நான் காண்கிறேன். ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய கனவை செயல்படுத்த நீ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். வெறும் கனவுகள் மட்டும் உன்னை உயர்த்தி விடாது மகனே. சரியாக திட்டமிடு. தெளிவான ஒரு வரைபடத்தை உன் மனதில் உருவாக்கு. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கப்பட்டதாக இருக்கட்டும். உனக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள். அதை மட்டும் குறிவைத்து உனது நேரத்தையும் உழைப்பையும் முழுமையாக அர்ப்பணித்துப் பார். நீ எப்பொழுது உன் இலக்கை நோக்கி உண்மையாக உழைக்கத் தொடங்குகிறாயோ, அப்போதே உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வர நான் ஆணையிடுவேன். மனிதர்களாகவோ வாய்ப்புகளாகவோ அல்லது எதிர்பாராத திருப்பங்களாகவோ உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன் கையில் வந்து சேரும். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர் இறைவா போற்றி. கருணை கடலே கந்தா போற்றி.